ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அ சாட்டர்டே vlog வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 9 o'clock கிட்ட ஆக போகுது. லன்ச் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. ஏன்னா கீர்த்திக்கும் சாய்க்கும் இன்றைக்கி ஃபுல் டே ஸ்கூல். ஸோ அதனால் அவங்கள லன்ச்லாம் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சி விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்னும் கொஞ்சம் ஜாமான் இருக்குது, அதை வாஷ் பண்ணணும். அடுத்து மெயினாக மாவு அரைச்சி வைக்கணும். ஏன்னா மாவு இல்லைனாலே நம்மளால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு டென்ஷனே பெரும் டென்ஷன் ஆகிடுது. அதனால் மாவு காலி ஆகிடுச்சுன்னா மாவு அரைக்கணும். அரிசி உளுந்துலாம் நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ அரைச்சி பண்ணிட்டு போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேற்று தான் ஆடி வெள்ளின்றனால டீப் க்ளீனிங் பண்ணியாச்சு. நாளைக்கு ஆடி கிருத்திகை. ஸோ அதனால் ரொம்ப வேலைகள் அப்படின்றது கிடையாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் வீட்டை டச்சப் பண்ணணும் அங்கங்கே. ஸோ அந்த அந்த ஒரு விஷயங்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆடி நாள் நிறையா ஊரில் இந்த தேங்காயில் சுட்டு சாப்பிட்றது. அது என்ன பண்ணுவாங்க, அந்த பொட்டுக்கடலை வெல்லம் இதெல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் அது மாதிரி சாப்பிட்டது இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் கூழ் ஊற்றிட்டீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் 3வது வெள்ளி தான் கூழ் ஊற்றலான்னு இருக்கேன். ஏன்னா முதல் வெள்ளி முடிச்சு 2வது வெள்ளி பார்த்திங்கன்னா அதுக்கு முதல் நாள் ஆடி அமாவாசை வருது. அதுக்கும் ஒர்க்கு அதிகமாக இருக்கும், இதுக்கும் வேலை அதிகமாக செய்யணுன்னா நம்மளால் முடியாது. அதனால் 3வது வெள்ளிலேருந்து ஆகஸ்ட் 1. ஸோ ஆகஸ்ட் 3 பார்த்திங்கன்னா கீர்த்திக்கு பர்த்டே. ஸோ அதனால் ஆகஸ்ட் 1 அப்படி கூழ் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்களாம் கூழ் ஊற்றிட்டிங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஆடி மாதம் வந்தாலே ஒரு வைப் வந்துடும். வீடை க்ளீன் பண்ணணும். நிறைய பேர் அம்மன் கோயிலுக்கு டெய்லிக்கும் போவாங்க. அதுமாதிரி விஷயம்லாம் இருக்குது. நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எப்பயுமே கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுன்றனால இதுதான் ஸ்பெஷல் அதுதான் ஸ்பெஷல்னு கிடையாது. எல்லா மாதமுமே நமக்கு ஸ்பெஷலான மாதம் தான். இப்போ முக்கால்வாசி வேலையை முடிச்சுட்டேன் நான் காலையிலே. கொஞ்சம் ஒரு 2-3 ஜாமான் மட்டும்தான் இருக்குது. அதை வாஷ் பண்ணிவிட்டு மாவு அரைச்சி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இதை முடிச்சுட்டு இனிமேல் எனக்கு கொஞ்சம் லேப்டாப்பில் வேலை இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்த்துட்டேன் அப்படின்னாக்கா இங்கே டே அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக போகும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா நம்ம கொஞ்சம் பூஸ்டப் பண்ணணுன்றனால இப்போ நான் டீ போட்டு குடிக்க போகிறேன். ஸோ கொஞ்ச நாளாகவே நான் இந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சிட்ருக்கேன். ஸோ வெயிட் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறையா பேருக்கு முட்டி வலி வருது. அது எனக்குமே இருக்குது. நான் வண்டியில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறனால எனக்கு முட்டி வலி வந்துருச்சா என்னன்னு தெரில. எனக்கு பயங்கரமாக கால் பெயின் இருக்குது. காலை நீட்ட முடியல, மடக்க முடியல, அது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கண் வேற எனக்கு ரொம்ப நம்ம இங்கே ஹீட்லலாம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி நமக்கு அந்த இது மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, வெள்ளை வெள்ளையாக. அதே மாதிரி இந்த கண்ணில் அடிக்கடி வந்துட்டுருக்கு. நானும் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினச்சி இன்றைக்கி போகலாம் அப்படின்னு இருந்தேன். பட் இன்றைக்கி சாட்டர்டே டாக்டர் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்கன்னு தெரியாது. அவங்க போனாலுமே நம்ம கூட யாராவது ஒரு ஆள் இருக்கணும். இல்லைன்னா அந்த மருந்து போட்டாலும் நமக்கு ஒரு கண் வர தெரியாது. ஏற்கனவே நம்ம கண் தெரியலன்னா நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், அந்த மருந்து போட்டால் இன்னும் வர கண் தெரியாது. ஸோ அதனால் நம்ம கூட யாராவது ஒருத்தங்க இருக்கணுன்றனால இன்றைக்கி யாருக்குமே லீவ் கிடையாது. ஸோ அதனால் நான் இங்கே கடலூர்லேயே ரொம்ப ஃபேமஸான பாஸ்கர் டாக்டர்கிட்ட தான் நெக்ஸ்ட் மந்த்து போகலான்னு இருக்கேன். மெயினாக இந்த கண்ணை போய் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நான் சின்ன வயசுலேருந்தே ஃபெக்ஸ் போடுறவ தான். கொஞ்ச நாளாக ஃபெக்ஸ் போடுறத ஸ்டாப் பண்ணிட்டேன். அது என்னென்னா எனக்கு இப்போது இந்த கண்ணை மட்டும் கொஞ்சம் லைட்டாக கோளார் பண்ணுது. ஸோ அதை கொஞ்சம் கிளியர் பண்ணணும்னு இருக்கேன். ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கே நான் என்னுடைய ஹேர் பேக் இதெல்லாம் போடலான்னு நினச்சேன். ஏன்னா நாளைக்கு ஆடி கிருத்திகை அந்த வேலையே கரெக்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் போடும்போது கீர்த்தியும் போடணும். ஸோ அதனால் நாளைக்கு ஒரு ஹேர் பேக் தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அந்த ரெமெடியும் நாளைய வீடியோவில் வரும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனோட உங்களை சேரும். ஸோ நீங்களாம் ஆடி மாதம் கூழ் ஊற்றிட்டிங்களா அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ அப்படியே நம்ம மெதுவாச்சு நம்ம கிச்சனுக்குள்ளே போவோம். என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று ஒரு சம்பவம் பண்ணிட்டேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பூரி சுடுறேன் அப்படின்ற பேரில் அப்பளத்தை சுட்டு வச்சுட்டேன். ஏன்னா பார்த்திங்கன்னா
பூரி நான் ஏதோ சம்திங் எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து பூரிக்கு வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டு போனாங்க. நான் வந்து பூரி திரட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அது என்ன ஆச்சுன்னு இன்றைக்கி தெரியல. மாவு நிறைய தண்ணி வந்துருச்சு என்ன சம்திங். அதில் வந்து பார்த்திங்கன்னா பூரி வந்து அப்பளம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பசங்க வந்து இன்னைக்கு கண்டிப்பாக பூரி சுட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க கீர்த்தி சாயும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பூரி வந்து செய்யணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டன்லாம் வந்து ரொம்ப நாளாக துவைக்காமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி வந்து வாஷ் பண்ணி போடணும். வாஷ் பண்ணி போடவும் பயமாக இருக்குது. ஏன்னா வந்து இங்கெல்லாம் மழை பெஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் இப்போ தான் வானம் அப்படியே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. அதனால் வந்து இதெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு தான் மற்ற டியூட்டிலாம் பார்க்கணும். வாங்க அதுக்குள்ளார நம்ம வந்து ரிலாக்ஸாக ஒரு கிளாஸ் டீயை குடிச்சிட்டு நான் வந்து 2-3 நாளாக வந்து தலையில் வந்து எண்ணெய் வைக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து எண்ணெய் வச்சிட்டேன் அப்படின்னா நாளைக்கு கொஞ்சம் ஒரு ஹேர் பேக் போட்டு ஹேர் வந்து வாஷ் பண்ணலான்னு இருக்கேன். எப்பயுமே நம்ம வந்து ஹேர் பேக் போடுறோம் அப்படின்னா லைட்டாவது நம்ம வந்து தலையில் வந்து ஒரு ஆயில் இருக்கணுமே. ஆயில் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹேர் பேக் போடணும். இல்லைன்னா நமக்கு வந்து டேண்ட்ரஃப் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை நான் நிறைய இடத்துல வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி காலையில் டிஃபன் என்னன்றதை பார்த்துருவோமா? சிம்பிளாக வந்து கேவரு மாவு போட்டு கூழ் செஞ்சு வச்சுட்டேன். ஸோ இதை குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாய் மட்டும்தான் குடித்தான். கீர்த்தி குடிக்கவே இல்லை. கீர்த்திக்கு வந்து கூழுன்னு சொன்னாலே கீர்த்திக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா உடனே எனக்கு வயிற்று வலிக்குதுன்னு சொல்கிறோம் கீர்த்தி. கூழுன்னு சொன்னாவே அவள் வந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு வேணாம் அப்படின்ட்டு போயிட்டா. ஆனால் அவங்க அப்பா இருந்தால் கரெக்டாக வந்து கூழ் எல்லாம் வாயில் இறங்கும். நான் இருந்தேன்னா ஏதாவது டென்ஷன் பட்டுருவாள். சரி ரைட் அப்படி சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நான் சாய் மட்டும் கூழ் குடிச்சிட்டு போயிட்டான் ஸ்கூலுக்கு. இன்றைக்கி வந்து லஞ்ச் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டேன். ஏன்னா நாளைக்கும் நம்ம வந்து சாம்பார் தான் வைக்க போகிறோம். நாளைக்கு கொஞ்சம் வந்து ஹெவியான சமையலாக இருக்கும். சக்கரை பொங்கல், வடை, பாயாசம் அப்படி இருக்கும். ஏன்னா முருகனுக்கு வர நாளைக்கு ஆடி கிருத்திகை இல்லை அதனால். ஸோ இன்றைக்கி வந்து சும்மா அப்படியே வெண்டைக்காய் போட்டு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணி அதிலே லஞ்ச் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அதுவே உங்களுக்கு வெண்டைக்காய் அப்படின்னு சொன்னாலே உள்ளார இறங்கிடும். ஸோ அதனால் வெண்டைக்காய் போட்டு லைட்டாக ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணி அதிலே வந்து சாப்பாடை கிளறி கொடுத்துட்டேன். ஸோ எனக்குமே கூழ் இருக்குது, வெண்டைக்காய் ரைஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வந்து சூடாக டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக மணி 9:15 இப்போ 9 o'clock ஆகுது. 9:15 நம்ம ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், கமெண்ட். என் வீடியோவில் என்ன நிறை குறை இருந்தாலுமே நீங்கள் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா மணி 9:15 மணி 10:15 ஆயிடுச்சு. 1 hour வரைக்கும் சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். கேடிவியில் வந்து ஒரு படம் போட்டிருந்தாங்க, பார்த்துருந்தேன். கொஞ்சம் நேரம் ஃபோன் வந்து பார்த்தேன். ஸோ இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த வரதட்சணை கொடுமைன்றது நிறையா பேருக்கு நடக்குது. இப்போ வந்து நிறையா பெண்களை வந்து அடிக்கிறது, ஒதுக்கிறது, அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. நம்ம ஜென்ரேஷனில் இப்படி நடக்குது. இதையும் தாண்டி அடுத்த ஜென்ரேஷன்லாம் நினைக்கும் போது பயமாக இருக்குது. பெண் குழந்தை வச்சுருக்கவங்களாம் பெண் குழந்தைங்களுக்கு என்ன சொல்லித்தரமோ சொல்லித்தரையும் நல்ல ஒரு போல்ட்னஸ் வந்து சொல்லித்தரணும். ஸோ அவங்களுக்கு வந்து பேக் போனாக நம்ம இருக்கோம் அப்படின்றத அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இதுலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போது நமக்கு நம்ம குழந்தைங்க அப்படின் போது நம்ம வந்து அரவணைச்சிருக்கோம். இதே பேரண்ட்ஸே இல்லாத குழந்தைங்களாம் நினச்சி பாருங்கள். அப்பா அதெல்லாம் பாவம் இல்லையா? ஒரு அம்மா ஒரு அப்பான்றது ஒரு பொண்ணுக்கு இறுதி வரைக்குமே கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபேஸ் பண்ண முடியுமேன்ற என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து இது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவே அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்களாம் யார்கிட்ட போய் எப்படி இந்த விஷயத்தை கன்வே பண்ணுவாங்க? அவங்களாம் எப்படி இந்த லைஃப் வந்து போல்டாக லீட் பண்ணுறாங்க? ஏன்னா சின்ன வயசுலேருந்து இந்த போல்ட்னஸ் வந்துரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தனிமையிலேருந்து இந்த சமுதாயம் சொல்லி கொடுக்குற நிறைய பாடங்களை கற்று அவங்களுடைய போல்ட்னஸ் வந்துடுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பெண் குழந்தையாகட்டும், ஒரு ஆண் குழந்தையாகட்டும், அவங்கள நல்லபடியாக வளர்க்குறது நம்ம கையில் தான் இருக்குது. ஆண் குழந்தைங்கக்கிட்ட சொல்லி வளர்க்கணும். பெண் குழந்தைங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்கக்கிட்ட வந்து நல்லபடியாக வந்து பிஹேவ் பண்ணணும். ஒரு பொண்ணை பார்க்கும்போது நம்ம வந்து அக்கா தங்கச்சின்ற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே நம்ம எப்படி பெண் குழந்தைங்களுக்கு விழிப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து கொடுக்குறோமோ அதேமாரி ஆண் குழந்தைங்களுக்கும் நிறைய இடத்துல விழிப்புணர்ச்சின்றது கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ அதாவது ஃபஸ்ட்டு அது வந்து நம்ம வீட்லேருந்தே தான் வருது. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, ஒய்ஃபுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, ஹஸ்பண்டுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க பார்த்து தான் நம்மளோட குழந்தைங்க வளர்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு நியூஸ் பார்த்தேன், மனசே வந்து சரியே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இந்த வாழ்க்கை, எதை நோக்கிடா நம்ம பயணம் போகிறோன்றதே தெரியல. காசு பணம் வரதட்சணை இதெல்லாம் வந்து டக்குன்னு ஒரு நிமிஷம் சுனாமி வந்தாலோ இல்லை வந்து எர்த்குவைக் அது நிலநடுக்கம் வந்தாலோ இந்த பணம் காசெல்லாம் எடுத்துகிட்டு எங்கே போக போகிறாங்க, யார்கிட்ட கொடுத்துட்டு போக போகிறாங்க, எப்படி அவங்களுக்கு வந்து தனியாக ஸ்பெஷலாக வந்து வானத்தில் வந்து ஸ்பெஷலாக அவங்களுக்கு தனியாக ரூமெல்லாம் இருக்குமோ, எனக்கு ஒன்றும் புரியலையே. நிலையில்லாத வாழ்க்கையில் எது நிரந்தரம்னு நினச்சி பெண்களை வந்து இவ்வளோ ஒரு கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களாம் வந்து ஒரு நிமிஷம் அந்த மரண பயம்ன்றது இருந்துச்சு அப்படின்னா நிஜமாக ஒரு பொண்ணு மேலே கை வைக்கும் போது அவங்களுக்கு இதெல்லாம் நிரந்தரம் இல்லை அப்படின்றத உணர்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப வந்து மனசு எனக்கெல்லாம் ரொம்ப பலவீனமான மனசுங்க. டக்குன்னு ஏதாவது நினச்சிட்டேன், ஏதாவது பார்த்துட்டேன்னா டக்குன்னு அதை நினச்சிக்கிட்டே நான் ஃபீல் பண்ணுற கேஸ்னாலாம். ஸோ இப்போ தாங்க டீயே போய் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வருவேன். காலையில் போட்டேன், ஆனால் குடிக்கல, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பசங்க எதுவுமே ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் குடிக்கணும்னு நினச்சேன். இந்த ஒரு நியூஸ் பார்த்தேன், அது பேர் சொல்ல விரும்பலை, பட் இருந்தாலுமே அந்த நியூஸ்லாம் பார்த்தா என்னடா மனித வாழ்க்கை, நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கைக்கு ஏன் இப்படியெல்லாம் இவ்வளோ ஒரு போராட்டம், ஏன் இவ்வளோ ஒரு கொடுமையெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. கலியுகம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலியுகத்தில் பெண்களை தான் வந்து நிறையா பேர் வந்து கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சக்கரை போட மறந்துட்டேன், சக்கரை போட்டு இன்னொரு தடவை சூடு பண்ணி குடிச்சிட்டு எப்படியும் நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண 11 மணி ஆகிடும்போது சக்கரை போடவே மறந்துட்டேன் நான். சரி ஓகே, சக்கரை போட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுறன்றதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். அப்போ டைம் என்னன்றதும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நான் வந்து டீ குடிச்சிட்டு சரி மாவு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரைண்டரை கழுவி உளுந்து போட்டேன். உளுந்து 2 சுற்று தான் சுற்றுச்சு, அதுக்குள்ளே பவர் கட் ஆயிடுச்சு. நானே வேலை செய்யணும்னு நினச்சா கூட கரண்ட்டு கட் ஆயிடுச்சு. ஸோ இது எப்போ கரண்ட் வரப்போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். உளுந்து போட்டு 2 ஆட்டு தான் ஆட்டினேன், அதுக்குள்ளே கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. பார்ப்போம் எப்போ கரண்ட் வருதுன்னு. கரண்ட்டுமே சீக்கிரமாக வந்துடுச்சு. ஸோ மாவு போட்டு விட்டுருவோம். வெண்டைக்காய் சாதம் நல்லா நீட்டாக போட்டு நல்லா சூப்பராக ஸ்பைஸியாக வந்து இது கூட வந்து மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்றேன். ஸோ உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்றது கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து கருவேப்பிலை புதினாலாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஆஞ்சு வச்சாச்சு. ஸோ ஹேர் பேக் போடும்போது இந்த கருவேப்பிலாம் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மாவுமே அரைச்சி முடிச்சாச்சு, வாஷ் பண்ணி எனக்கு க்ளீனாக வச்ச சூப்பராக மாவுமே அரைச்சி வச்சிட்டேன். இதோட வந்து எனக்கு வந்து மதியான ரொட்டீன் தான். ஸோ மதியானத்துக்கு மேலே என்ன பண்ணுறேன்றதை அடுத்த ப்ளாகில் பார்க்கலாம். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.